அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திய மீனவன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 20 நாள்களாக கடலுக்குள்ளே போக முடியலை, போகக்கூடாது. அதனால் இன்றைக்கி கரையோர தொழில், அதாவது கடல் கரை ஓரத்தில் தொழில் பார்க்க வந்திருக்கோம். இந்த பார்த்திங்களா, இதுதான் போயா, இதோட நாட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர். இதை கடலில் வலையை இறக்கி விட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷனில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். பார்த்திங்களா, வலை இறக்கி விட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வலையை மொத்தமாக இறக்கி விட்டு கடல் கரை ஓரத்தில் தொழில் பார்க்க வந்திருக்கோம். கடலுக்குள்ளே செல்லக்கூடாது. 20 நாளாக போகக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வங்கக்கடலில் உருவாகியிருக்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால அலைகள் பெரிய அளவில் இருக்கிறதுனால கடலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டரை. அதனால் கடலுக்குள்ளே போகக்கூடாது. பார்த்திங்களா, வலையை இறக்கி விட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி 20 நாளுக்கு பிறகு நம்ம வலையில் என்ன மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்திருக்குது முரல் மீன் அப்படிங்கிற மீனுக்காண்டி வந்திருக்கோம். வலை இறக்கி விட ஆரம்பித்தாச்சு. பார்த்திங்களா, கடற்கரை ஓரங்கிறதுனால கடற்கரையில் இருக்கிறதுனால இதில் அதிக மீன்கள் படாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே கரைக்கு மீன்கள் வராது. ஆழ்கடலில் தான் அதிக மீன்கள் இருக்கும். இங்கே கடலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கடல் ஓரங்களில் தொழில், இது கரையோர தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. வலை இறக்கி விட்டுகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா, வலை சிக்கிக்கிச்சு பார்த்தீங்களா. அந்த அண்ணன் போட்டு கரெக்டாக தான் ஓட்டினாங்க. ஆனால் வலை காற்றின் வேகம் மற்றும் அந்த போட்டோட அந்த சுத்தும் திறனை மாற்றினதுனால வலை மாட்டிக்கிச்சு. இனி இந்த வலையை ஃபுல்லாக போட்டுக்குள்ளே ஏற்றி திருப்பி அதை அடுக்கி அப்புறம்தான் திருப்பி இறக்கி விட முடியும். பார்த்தீங்களா, கடல் கரையோரங்கிறதுனால ஆழம் கம்மியாக இருக்குது. அந்த தம்பி இறங்கி போகிறான் பார்த்தீங்களா. மொத்த அளவே இவ்வளோ தான் இருக்குது. வலையை இனி ஃபுல்லாக போட்டுக்குள்ளே ஏற்றணும். ஒரு மீன் மாட்டியிருக்கு. அது என்ன மீனுன்னு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்களா, வலையை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். 20 நாள் ஏற்கனவே கடலுக்குள்ளே போகலை. இன்றைக்கி முதல் நாளே இப்படி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, கரை மோனவலையும் அடிவலையும் மாட்டிக்கிச்சு. கரெக்டாக இறக்கி விடணும் வலையை. 2 பேரும் சரி அளவில் இறக்கி விடணும் வலையை. ஒருத்தர் முன்னவும் ஒருத்தர் பின்னவும் இறக்கி விட்டிங்கன்னா வலை இந்த மாதிரி சிக்கிக்கும். வலை சிக்கிக்கிச்சு. இனி ஃபுல்லாக ஏற்றுறாங்க. பார்த்திங்களா, எவ்வளோ கிடுக்கிடுன்னு ஏற்றுறாங்க பாருங்கள். 2 பேரும் சரி வேகத்தில் வலையை இறக்கி விட்டாலும் சரி, ஏற்றி விட்டாலும் சரி, சரி வேகத்தில் செய்யணும். யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன அப்படி செஞ்சோன்னா கரெக்டாக வலை மாட்டிக்கும். நம்ம எடுக்கிறாங்க பார்த்திங்களா, வேகமாக எடுக்கிறாங்க. மீன் எதுவும் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரே ஒரு மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் கடைசியாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்திங்களா, இன்றைக்கி தொழிலே போயிடுச்சு. ஏற்கனவே 20 நாள் தொழில் இல்லாமல் தான் கடலுக்கு வந்தோம். இன்றைக்கி இறக்கி விட்ட நேரம் இப்படி ஆகிடுச்சு. யாரை குத்தம் சொல்கிறதுன்னு தெரியலை. பார்த்திங்களா, அந்த அண்ணன் கிடுக்கிடுன்னு எடுக்கிறாரு. பார்த்திங்களா, இப்படி தான் வலை வாங்கணும். இப்படி சரிசமமாக வலை வாங்கினா தான் வலை சேரும். இவ்வளோ வலையும் திருப்பி அடுக்கணும். திருப்பி அடுக்கிட்டு அப்புறம் வலையை கடலுக்குள்ளே விடணும். கடல் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, நாங்கள் நிற்கிற இடம் கலங்கல் தண்ணியாகவும் அந்த மேலே நீல கலர் தண்ணியாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ கிடுக்கிடுன்னு எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் ஃபார்வேர்டோ எடிட்டோ எதுவுமே செய்யலை. இவ்வளோ வேகமாக தான் எடுக்கணும். எடுத்தால் தான் வலை கரெக்டாக சேரும்.
மொத்த வலையும் அடுக்குனா தான் இனி திருப்பி வந்து வலையை இறக்கி விட முடியும். இந்த நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே தொழில்கள் பாதிக்கப்படும், மீன்பிடி தொழில்கள் பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து புயலோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ உருவாகிக்கிட்டே இருக்கும். இந்த கரையோரத்தில் தெரியுது பார்த்திங்களா காடுகள், இதுதான் வந்து அலையத்தி காடுகள். இந்த காடுகளை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள். எப்படி கஜா புயல் மற்றும் சுனாமி போன்ற நேரங்களில் இந்த மீனவ கிராமங்களை எப்படி இந்த காடுகள் பாதுகாத்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். மொத்த வலையும் எடுத்தாகணும். கிடுகிடுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா. இனி இதை அந்த வலையை அடுக்கி திருப்பி கடலில் இறக்கி விடணும். அந்த அண்ணன் வந்து இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வலை வந்து எடுத்து முடிய போகுது. அதனால் இந்த அடிக்கிட்டு திருப்பி அந்த ஓரத்தில் திருப்பி கொண்டு போடணும் வலையை. அப்போ தான் மீன்கள் மாட்டும். இந்த வலையில் மொத்தமாகவே ஒரே ஒரு மீன் தான் மாட்டியிருக்கு. இவ்வளோ தான் தொழில் இன்றைக்கி. இல்லாட்டி வேறு இடத்துல கொண்டு போடணும். அந்த மீன் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மீன் வந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தம்பி எடுக்க போகிறான் பார்த்தீங்களா, போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். எடுத்துகிட்டு வரட்டும். அந்த மீன் என்ன மீன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஒரே ஒரு மீன் எடுத்துக்கிட்டு இருக்கான், பார்ப்போம். நீங்கள் உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன மீன் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி. கடைசி முனையும் வந்துருச்சு. இது வந்து ஆங்கரு. இந்த ஆங்கரை போட்டு நிப்பாட்டிட்டு, ஏன்னா இது வந்து காற்றடித்தாலோ இல்லை வந்து அலையடித்தாலோ படகு நகர்ந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆங்கரை தூக்கி போட்டோம்னா அது வண்டி அங்கிட்டு இங்கிட்டு போகாது. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த மீன் வந்துருச்சு. இதுதான் வந்து முரல் மீன். இது வந்து சின்ன மீன். இதோட பல்களை பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். கடிச்சிச்சின்னா விடாது. பெரிய மீன் கடிச்சிச்சின்னா கண்டிப்பாக விடாது. இது சின்ன மீனுங்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.